சப்பாத்தி செய்யலாமா? வாங்க. தண்ணி பிடிச்சாச்சு. இந்த தண்ணியே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது. சப்பாத்திக்கு மாவு போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றுவோம். மாவு, நெக்ஸ்ட்டு தண்ணி. மாவை கொஞ்சம் அப்படி கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணால் தான் கரெக்டாக வரும். இல்லாட்டி மாவு ரொம்ப தண்ணியாயிரும். இந்த சட்டியில் மாவு பண்ணால் ரொம்ப கீழே கொட்டுது கைஸ். சட்டியை மாற்றிக்கலாம், இல்லாட்டி வீட்டில் அம்மா திட்டிடுவாங்க. இந்த சட்டியை எடுத்துக்கலாம். மாவை கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாம். இங்கே கிச்சனுக்குள்ளே மாவு பண்ணதுன்னா ரொம்ப இருக்குது கைஸ். ஃபேன் போட்டிடலாம். முடியாது. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். போயிடலாம். ஃபேன் போட்டாச்சு கைஸ். இப்போ தான் நல்லா இருக்குது. என்னடா மேலே ஃபேன் ஓடலேன்னு நினைக்காதீங்க. இந்த காணம் இந்த ஃபேன் ஓடுறாப்புல. அந்த ஃபேன் தான் நல்லா கூலிங் காற்று வரும். அந்த ஃபேன் வராது. ஸோ இங்கே வச்சு கொஞ்ச நேரம் பிணைஞ்சிட்டு அப்புறம் போய் போகும். அவ்வளோதான் கைஸ். மாவு பிணைஞ்சாச்சு. அடுத்து மாவை உருட்ட போகிறோம். மாவு உருட்டுறதுக்கு மாவு உருட்டுற பழக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மாவை லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். வாங்க. மாவு இப்படி பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கையை கழுவிட்டேன், பார்க்காதீங்க. மிச்சமாக வீட்டில் அம்மா சாப்பிட்டு நம்ம அவ்வளோதான் சாப்பிடுவோம். நம்மளால் சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். 4 சப்பாத்தி உருண்டை பிடிச்சாச்சுக்கேன். இங்கே பாருங்கள், 4 சப்பாத்தி உருண்டை. இந்த சின்ன பவுலில் மாவை எடுத்துக்கிட்டு அப்படியே இதை போட்டு பண்ணிவிட்டு போட்டு எடுத்துகிட்டு அப்படி இதில் வச்சு ஒரு 2 தட்டு தட்டிட்டு இப்படி வச்சுட்டு அடுத்த மாவு உருட்ட போகிறோம். மாவு எடுத்தாச்சு கைஸ். மாவு இதில் போட்டு இன்னும் நல்லா தைக்க போகிறோம். உருண்டையெல்லாம் வராது, ஏதோ வர்ற அளவுக்கு தேய்ச்சி சாப்பிடுவோம். மாவு தேய்ச்சாச்சு. பாருங்கள், இந்த எடுத்து வச்சுட்டு அடுத்த உருண்டை பிடிக்கலாம். இப்போ கல் சுற்றுச்சான்னு பார்க்கலாம் கைஸ். தண்ணி தெரிக்கிறோம். சூடாகிடுச்சு கைஸ். லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சப்பாத்தி எடுத்து போட போகிறோம். மாவு எடுத்துக்கலாம் கைஸ். அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே போட்டு அப்படியே நான் எண்ணெய்லாம் ஊற்ற மாட்டேங்க கைஸ். எண்ணெய் ஊற்றினா மூஞ்சில் போகிறோம், ரொம்ப பிம்பிள்ஸ் வரும், ஒத்துக்காது. இங்கே பாருங்கள். ஸோ எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டேன். அப்படியே சிம்மிலே வச்சு அப்படியே எடுத்து போட்டு எடுத்துக்கலாம். குழம்பு ஊற்றியாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சப்பாத்தி பிச்சுக்கலாம், குழம்புல டிப் பண்ணிக்கலாம். அடிப்படையாக இருக்குது கைஸ். சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோ நான் வரேன். சாப்பிட்டு வரேன். பாய் பாய்.